நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்ப்பீங்களா சார், அந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று, ஒரு ஃபேக் ஐடி ஃபோட்டோ இருக்கும், கீழே வந்து ஐ லவ் யூ செல்லம், என் நம்பர் வைத்துக்கோ, உனக்கு நான் உதவுகிறேன், லைக் போடுவாங்கல்ல. அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணிடுறாங்க, ஒரு லேடி ஏதோ ஒரு சும்மா லைட்டாக மேப்பிங் பண்ணி ஒரு ஃபோட்டோ போட்டுக்கலாம், அல்லது வந்து ஒரு ஃபோட்டோ போட்டுறாங்க, போட்டு வயது 24 எதிர்பார்க்கும் அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஒரு வீடியோ மாதிரி போடுறாங்க. ஃபுல்லாக அது ஒரு சேனலாகவே ரன் பண்ணுறாங்க, யூடியூப் சேனல். இவங்க உட்காந்து பார்த்துன்னு சார், பார்த்துட்டு நான் வாழ்க்கை தர்றேங்கிற மாதிரி போட்டுட்ருக்காங்க. அதாவது 24 ஒரு பிள்ளைக்கு 24 வயசு ஆகுது, அதுக்கு வாய்ஸ் ஓவர் போடுறாங்க. நான் வந்து எனக்கு 24 வயது தான் ஆகுது, திருமணமாகி 6 மாதத்தில் நான் டைவர்ஸ் ஆகிட்டேன். ஏனென்றால் என் புருஷன் வந்து கொடுமைப்படுத்தினார், அதனால் நான் வெளியே வந்து விட்டேன். ஸோ எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, குழந்தையும் இல்லை. 45 வயதாக இருந்தாலும் அவருக்கு நான் வாழ்க்கை தர தயாராக, அவர் வாழ்க்கைப்பட தயாராக இருக்கிறேன்னு. இவங்க சூப்பராக 23 வயசு தான் ஆகுதுன்றாங்க, அதுவும் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் வேறு ஆயிடுச்சுன்றாங்க. பல்லு இல்லாதவனுக்கு பக்கோடா கிடச்சா அவன் வந்து 40 வயசு 45 வயசுலாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. சரி 2வது கல்யாணம் பண்ணிடலாம் போல அப்படி திரும்பி பார்ப்போம். விளக்கமாத்தோட இந்த சனியை கட்டி அழுகிறதுக்கு 23 வயசுல ஒரு பொண்ணு வருது, நானே கல்யாணம் பண்ணி பொண்ணே சரின்னு வேற சரி சொல்லுது, இவளை அடிச்சு துரத்தி விட்டுலாமா அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணி அவளை துரத்தி விட்டதுக்கப்புறம் பார்த்தா அது கிடைக்காதுன்னு திரும்பி போய் தொங்கி பழைய பொண்டாட்டியை கூட்டு வருவாங்க. தாயை வந்துருமா, பழைய சோரே போதுமா, போதும் என்னை ஏமாத்திட்டாங்கன்ற மாதிரி இப்படி ஒரு குரூப் கிளம்பினாங்க. மேட்ரிமோனியில் இது ஒரு குரூப்பு. இல்லை நம்ம எதுக்காகனா இப்போ விழிப்புணர்வு